திமுக எம்பி எம்எல்ஏக்களின் தொகுதி நிதியை மக்கள் திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள மறுக்கும் சென்னை மாநகராட்சியை கண்டித்து நீதிமன்றம் செல்லப்போவதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரில் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளை களைய இனிமேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மறியல், சிறை நிரப்பும் போராட்டங்களை திமுக நடத்தும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மாநகர் முழுவதும் பெருகிவிட்ட குப்பைகள், குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலைகள், கொசு தொல்லை, துர்நாற்றம் என தமிழகத்தின் தலைநகர் சுகாதார சீர்கேடுகளாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து அல்லல் படுகிறது. இந்த அவலங்களை கண்டித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தலைமையில் தென் சென்னை மற்றும் வட சென்னை திமுகவின் சார்பில் இன்று அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடந்தேறிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சி உரையாற்றிய மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மேம்பால பணிகளை அரைக்குறை நிலையில் அதிமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஆனால் மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அதிமுக அரசு அறிவித்த போதிலும் அத்திட்டத்தை திமுக பெருந்தன்மையோடு நிறைவேற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் திமுக எம்பி எம்எல்ஏக்களின் தொகுதி நிதியை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள இந்த அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் மறுப்பதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் இந்த போக்கை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். நான் சென்னை மாநகரத்தில் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு தெரியும், நான் ஒன்று வட சென்னையில் இருந்து, மத்திய சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய ஜே அன்பழகன். ஆக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அதே மாதிரி வட சென்னைக்கு எம்பி, மத்திய சென்னைக்கு நம்ம எம்பி தான். ஆக இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய், இந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தரப்பட்டிருக்கிறது. இதுவரையில் சல்லி காசு கூட அதை செலவு செய்து எந்த திட்டத்தையும் இந்த மாநகராட்சி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதுதான் நிர்வாக சீர்கேடு மலிந்திருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு இந்த சென்னை மாநகராட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திற்கே போகலாமா என்று நாங்கள் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் ஒவ்வொரு முறையும் இப்போது நான் நியாயத்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மேயர் சைதை துரைசாமி தலைமையிலான தற்போதைய சென்னை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை ஒழிப்பதற்கு பதிலாக ஒழித்து வைக்கின்ற பணியை தான் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். குப்பை தொகுப்பு மையங்கள் என்று கூறி 30 அடி நீளம், 6 அடி அகலத்தில் 821 இடங்களில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை தேக்கி வைத்ததால் சுகாதாரம் சீரழிந்ததை விளக்கி கூறிய மு க ஸ்டாலின் தற்போது அந்த தொகுப்பு மையங்களில் 70% அகற்றிவிட்டதாக கூறினார். குப்பை தொகுப்பு மையங்கள் அமைப்பதிலும் அகற்றுவதிலும் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இப்போது இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சியில், அதிலும் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருக்கக்கூடிய துரைசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் குப்பையை ஒழிக்கிற பணியில் அவர் ஈடுபடல, குப்பையை ஒழித்து வைக்கக்கூடிய பணிகளில் தான் இன்றைக்கு அவர் ஈடுபடுகிறார். அந்த குப்பையை ஒழித்து வைக்க ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். என்ன திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். பானா போன்ற ஒரு ஷீட்டு ப்ளூ கலர்ல ஒவ்வொரு இடத்திலும் போட்டாங்க. மொத்தம் எத்தனை இடத்துல என்று கேட்டால் 821 இடங்களில் 30 அடி நீளம், 6 அடி அகலம், ஏறக்குறைய ஒவ்வொரு இடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு. ஆக 821க்கு எவ்வளவு செலவாக இருக்குன்னு நீங்க கூட்டி பாருங்க. 821 ஷீட்டு போட்டீங்களே, அந்த 821 ஷீட்டு அப்படி இருக்கா? இப்பவும் சொல்றேன், 70% இல்லை, எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனதுல உங்களுக்கு என்ன கமிஷன்? அதைத்தான் அன்னைக்கு கேட்டேன். ஆக வாங்கினதுலயும் கமிஷன் அடிச்சிருக்கிற, இப்ப திருடிட்டு போறவங்கள்ட்ட நீ கமிஷன் வாங்கியிருக்கிற, இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியின் அவலங்கள் குறித்து கொளத்தூர் தொகுதி பொதுக்கூட்டத்தில் தாம் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த மேயர் சைதை துரைசாமி சென்னையில் 1100 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் போடப்பட்டிருப்பதாகவும் மொத்தத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். துணிவிருந்தால் போடப்பட்ட சாலைகளை காட்ட முடியுமா? நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா என ஸ்டாலின் சவால் விடுத்தார். இதிலும் ஊழல் நடைபெற்றுள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார். 1100 கோடி ரூபாய்க்கு சாலைகள் போட்டேன்னு சொல்றீங்களே, எத்தனை சாலைகள் போட்ட? எங்கெங்க போட்டிருக்க? தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா நீ பட்டியல விடு, நான் ஏத்துக்கிறேன். எங்கெங்க நீ புதுசா சாலை போட்டிருக்கிற?
எத்தனை சாலைகள் போட்டிருக்கிற? 4000 கோடி ரூபாய்க்கு பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், 4000 கோடிக்கு நிறைவேற்றிய திட்டங்களை பற்றி உனக்கு ஆண்மை இருந்தால் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க நீ தயாரா இருக்கியா? ஆக அது முடியாது. எங்க போச்சு 4000 கோடி? 1100 கோடி போக வேண்டிய இடத்திற்கு போயிருக்கு. இதுதான் உண்மை. ஆக அதுலயும் நீ கொள்ளடிச்சிருக்கிற, ஊழல் செஞ்சிருக்கிற என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இனிமேலும் சுகாதார சீர்கேடுகளை களைவதற்கான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள தவறினால் அடுத்த கட்டமாக மறியல், சிறை நிரப்பும் போராட்டங்களை திமுக தொடர்ந்து நடத்தும் என்றும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் சர்க்குண பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.கே.எஸ். இளங்கோவன், தயாநிதி மாறன், தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஜே. அன்பழகன், வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் ஆர்.டி. சேகர், திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் சுதர்சனம், முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியன் மற்றும் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.